உனக்கு விஷால் மேல பொசிட்டிவா இருக்கு. நான் எதுக்கு பொசசிவா இருக்கணும்? அதானே நாம் விளையாடத்தானே போனோம். ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா என் லைஃப் அதனால தான் எப்படி வந்து உட்கார்ந்து எனக்கு நல்லா அது எப்படி மேடம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லாமல்? விஷால் சொல்றாரு இது அவர் அப்படி பார்க்கலன்னு சொல்றாரு. அவ அப்படிதான் சொல்றான். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு, அவனால அதை ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு இது தேவையில்லாத விஷயம். ஆமாங்க, தேவையில்லாத ஒன்று தாங்க மேடம். யார்கிட்ட அந்த பாண்ட் இல்லை இங்க உள்ள. அம்மா மேல ப்ராமிஸ் சொல்றேன், இதுக்குள்ள எனக்கு யாரு மேலே அந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை. எதுக்கு மேடம் அம்மா மலையெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணிடுங்க. இல்லாட்டி இது இந்த மாதிரி பப்ளிக்ல வெடிக்கும். அது நல்லாவே கரெக்டாக சொன்னீங்க பவித்ரா. நீதான் வர மாட்டேன். அதான் இல்லடா, அது நான் பார்த்துக்கலாம். ஆஹா, என்ன அருண் ஒரு கோடு சொல்லிட்டு நான் அப்படியே நின்றுடலாம். இதுக்கு பேர் தான் கூட்டாஞ்சோரோ? லெஃப்ட்ல எதையோ தேடுவீங்க போல சௌந்தர்யா மேடம். ஆனா உள்ள அங்கங்க கத்திகள் இருக்குமா? எல்லாம் நிக்கிறானுங்க. என்ன அருண் சொல்கிறீங்க? கத்திகள் இருக்குமா? ஐயோ, என்ன சார் எல்லாம் உளுந்து உளுந்து தேடுறாங்க, நீங்கள் மட்டும் ஜாலியாக நடந்து வரீங்க. அட என்னங்க, மூச்சு விட முடியுமா? ஒரு வழியாக தேடி முடிச்சிட்டிங்களா? ஆஹா, இப்போதான் பிக் பாஸ் களை கட்டுது. சார் கொடுக்காதீங்க சார். சார் கொடுத்துறாதீங்க சார், உங்க கையில. ஆமா அவ பொம்மை அருண் சூப்பராக டான்ஸ் பண்ணுறீங்க. எடுக்க முடியாட்டி ஆமா, வெளியே 2 பேர் கையில 2 பொம்மை இருக்கு. தர்ஷிகா கையில இருக்கு. முத்து, உங்கள் கண்டுபிடிப்பாகட்டும் பேச்சாகட்டும் சூப்பர் முத்து. யார் மாத்துனாங்க பொம்மைய? அதை கண்டுபிடிக்க உள்ளே வர ஆசை தான் மேடம், ஆனால் விட மாட்டாங்களே. நான் சொல்றேன், இவர் கையில ராணுவ பொம்மை இருந்தது, ஜாக்லின் இருக்காரு, இப்படி வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. தீபக் சாருக்கு புரியவே இல்லையோ? அவர் இப்போ தர்ஷிகாவோட பொம்மையை வச்சுருக்காரு. நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா இப்ப ரயான் பொம்மை நான் எடுத்துட்டேன். நீ எடுத்து பொம்மை பிரச்சனை வெடிக்குமா வெடிக்காதா?